ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து விலாகாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து நம்ம வந்து தேர்ஸ்டேவே வந்து எல்லா வேலையும் நம்ம மேக்ஸிமம் வந்து முடிச்சு வச்சுருவோம். ஸோ வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறப்போ அந்த பூஜை பண்ணுறதுக்கான வேலைகள் மட்டும்தான் அந்த நாளில் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு எனர்ஜிக் டே அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம மற்ற நாளில் வந்து நம்ம எவ்வளோ சோம்பேறியாக இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ எல்லா பெண்களுமே வந்து நல்ல ஒரு பிரிஸ்காக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து நானும் அந்த மாதிரி தான் வியாழக்கிழமை எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சிட்டேன். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலவாசலில் வந்து கோலம் போட்டுக்கலாம். நிலவாசலில் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் வந்து கோலம் போடுறது வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு மங்களகரத்தை கொடுக்கும். நான் வந்து இந்த பச்சரிசி கோலம் மாவு எப்படி தயார் பண்ணுறது, இதில் வந்து எப்படி நிலவாசலில் வந்து மங்களகரமாக வச்சுக்கிறது அப்படின்லாம் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு கடைசியில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம். அரிசி மாவில் கோலம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தானம் தர்மம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அரிசி மாவு வந்து நம்ம கோலம் போடுறப்போ எறும்புகள் எல்லாம் வந்து சாப்பிடும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நம்ம தானம் தர்மம் செய்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் கோலம் வந்து போட்டுட்டேன். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே ஆச்சு. ஸோ வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி வந்து நம்ம கல்கண்டு இல்லை அப்படின்னா வந்து அச்சு வெல்லம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓரமாக வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எறும்புகள் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கர்மா வந்து கரையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப வந்து கழுத்து நெரிக்கிற அளவுக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மரத்துக்கடியில் இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு அச்சு வெல்லம் இல்லைன்னா வந்து கல்கண்டை வாங்கி வைங்க. அது போக நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 3 பேர்த்துக்காவது நீங்கள் வந்து அன்னதானம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 6 மாதத்தில் உங்களோட கடன் பிரச்சனை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதே இல்லாமல் சரியாகும். ஸோ வந்து இது வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒன்று தான். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து சிறந்த வழி. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய கடன் பிரச்சனையில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து சொல்யூஷன் சொன்னது யார் அப்படின்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு வந்து எனக்கு ரிலேஷன், என்னோட மாமா பையன். எங்கள் அம்மாவோட அண்ணா, எங்கள் அம்மாவும் மகாவிஷ்ணுவோட அப்பாவும் வந்து கூட பிறந்தவங்க. ஸோ வந்துட்டு நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தேன். அப்போ வந்துட்டு மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு. நான் வந்து ஒரு தடவை திருப்பூரில் வந்து அவங்க ஆசிரமம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அங்கே வந்து போயிருந்தேன். போயிட்டு மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகணும், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிருந்தேன். ஸோ வந்து மகாவிஷ்ணு வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து எனக்கும் வந்து சில ஆலோசனைகள்லாம் சொன்னாப்படி. அப்புறம் வந்துட்டு அக்கா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நம்மளோட கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து கோயம்புத்தூரில் போய் ஒரு கிளாஸ் ஒன்று வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணுன்னு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், என்னோடய ரிலேஷன் அப்படிங்கிறனால நான் வந்து சொல்ல வரல. உண்மையிலே வேறு லெவல் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மகாவிஷ்ணு வந்து எனக்கு ஒரு சில வழிகள் வந்து சொன்னாப்படி, ஒரு 3 விஷயங்கள் சொன்னாப்படி. ஸோ வந்து அந்த 3 விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். ஸோ வந்து அந்த 3 விஷயங்களை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். மகாவிஷ்ணு வந்து சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா டெய்லி வந்து ஒரு 2 பேர்த்துக்கு இல்லைன்னா 3 பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். அதுவும் வந்து சாப்பாடு தண்ணி பாட்டிலோடு கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாப்படி. கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒருத்தருக்காவது நீங்கள் வந்து சாப்பாடும் தண்ணியும் வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னு வந்து சொன்னாப்படி. ஸோ வந்துட்டு நானும் அதை பண்ணினேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியில் போகிறப்போ
நம்ம ஒரு இப்போ வந்து சாப்பாடு வந்து ரூ. 30 ரூ. 35 விற்கிது இல்லைங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2, 3 அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலையே வந்து சாப்பாடு செஞ்சு 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பாடு செஞ்சோம்னா அது வந்து ஒரு 7 பேர் 6 பேர் 7 பேர்த்துக்கு வந்தது. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து அன்னதானம் கொடுத்தேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பணம் எப்படி நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறதே வந்து தெரியறதில்ல. அந்த கடன் வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து காணாமல் போயிடுச்சு. பணம் வந்து நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறதுல எண்ணெயை வந்து இலுப்ப எண்ணெயில் வந்து விளக்கேற்ற சொன்னாப்படி. ஸோ வந்து இலுப்ப எண்ணெய் அப்படிங்கிறது செல்வத்தை வந்து இழுத்து கொடுக்குங்களாமா. ஸோ வந்து 2வது விஷயம் மகாவிஷ்ணு சொன்னது, இலுப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்கக்கா அப்படின்னு சொன்னாப்படி. ஸோ நான் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணேன். 3வது விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் லலிதா சமஸ்கிரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வீட்டில் வந்து போட்டு விடுங்கக்கா. நீங்கள் இந்த 3 விஷயங்களை மட்டும் ரெகுலராக தொடர்ந்து செய்யுங்க. உங்களை 6 மாதத்துக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்படி. ஸோ வந்து மகாவிஷ்ணு சொன்னதை என்னால் வந்துட்டு டெய்லி சாப்பாடு யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் வாங்கி கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி நாய்களுக்கு வந்து நாய்கள்னு சொல்லக்கூடாது, பைரவர்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போடுறது, காக்கா குருவிகளுக்கு வந்து சாதம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டு வாசலில் அச்சு வெல்லம் இது மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானங்கள் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம கர்மாக்கள் குறையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதை ஃபாலோ பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் மகாவிஷ்ணுவோட தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தில் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொன்னேன், மகாவிஷ்ணு நீ சொன்ன மாதிரியே என்னோடய லைஃப் இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்து என்னோடய லைஃப்பில் இது நடந்தது. ஸோ நான் வந்து இன்றைக்கி அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ லைஃப்பில் வந்து கஷ்டப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 3 விஷயங்கள், மகாவிஷ்ணு எனக்கு சொன்ன 3 விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னாலும் நான் என்னோடய தேவைகளுக்கு எனக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கலசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலசத்துக்கு அடியில் நெல் அல்லது பச்சரிசி வந்து ஒரு தட்டில் பரப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டிவேர், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ரூபா காயினு, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் தண்ணியும் பன்னீரும் கலந்து வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமமும் வந்து சேர்த்துட்டு அஷ்டலக்ஷ்மிகள் அப்படிங்கிறதுக்காக 8 மாந்தலை வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொரு இலையும் வைக்கிறப்போ ஒவ்வொரு லக்ஷ்மி பேரையும் சொல்லி இந்த லக்ஷ்மிகள் வந்து நம்மளோட வைக்கிற கலசத்தில் வந்து நம்ம அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கிட்டே வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலசம் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை வந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கலசம் வைக்கணும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கும். இப்போ வந்துட்டு சாமிக்கு வந்து போடுறதுக்கு குட்டி ட்ரெஸ்ஸு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, ப்ளவுஸ் பிட்டை சும்மா கொஞ்சமாக சின்னதாக வந்து கட் பண்ணி சாமிக்கு வந்து ட்ரெஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து நகை பிரியர் இல்லைங்களா, அதனால் வந்து சாமிக்கு வந்து ஒரு ஜுவல்ஸ் ஒன்று போட்டு விட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து விளக்கேற்றிருக்கேன் அன்னபூர்ணி அம்மனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கேற்றியாச்சு. பூஜை ரூமில் மேலே இருக்கிற மேடையில் 2 வெள்ளி விளக்கு வந்து ஏற்றிருக்கிறேன். எப்போவுமே விளக்கு ஏற்றுறப்ப செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு 2 குத்து விளக்கு, ஒரு அஷ்டலக்ஷ்மி விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். நம்ம மகாலட்சுமி அம்மனுக்கு கண்ணாடி வளையல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கண்ணாடி வளையல் வச்சு மல்லிகைப்பூ வந்து வச்சு விட்ருக்கேன். ஸோ வந்து எல்லா சுவாமிகளுக்குமே வந்து நம்ம வந்து பூவெல்லாம் வச்சாச்சு. இவங்க வந்து எங்கள் பெரிய கன்னியம்மன். ஸோ அவங்களுக்கும் வந்து நான் கண்ணாடி வளையல் வந்து வச்சு விட்ருக்கேன். அதாவது மேலே வந்து அந்த கிரீடம் மாதிரி கண்ணாடி வளையல் வந்து போட்டு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு முன்னாடி மஞ்சளும் குங்குமமும் வந்து ஒரு சிமிழில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் பழம் உடைச்சி நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். நல்லா வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வாரம் நான் வந்து எப்போவுமே வாரம் இந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணுவேன். இந்த கலசம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்சால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றிடுவேன். இல்லை அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்லி கண்டிப்பாக வந்து மாற்றிடுவேன்.
நம்ம வந்து மகாலட்சுமி அம்மனை வச்சு வழிபடுறனால கண்டிப்பாக வந்து தேங்காய் பழம் வந்து உடைச்சி நம்ம வந்து வழிபடணும். ஸோ வந்து அதை டெய்லியுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சால் கூட போதும். ஆனால் வந்து டெய்லியுமே வந்து சுவாமிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சிடணும். எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா கூட அந்த ஒரு சின்னதில் ஒரு கல்கண்டு 2 போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சா கூட போதும். ஸோ வந்து ஆனால் வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம வந்து டெய்லியுமே வந்து வச்சிடணும். நான் வந்து டெய்லியுமே சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வைப்பேன். நம்ம டெய்லியுமே வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறனால நான் வந்து பால் வந்து வச்சுருவேன். பாலும் கல்கண்டும் வச்சுருவேன். வாரமானால் நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ நான் வந்து தேங்காய் பழம் உடைச்சி வந்து சாமி கும்பிட்ருவேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோவும் போடலை. ஸோ வந்து இன்றைக்கி வீடியோ போட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதனால் வந்துட்டு நான் வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன கதையோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ்மேன் தன்னோட பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸ் ஆகி நம்ம வந்து இனிமேல் வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நம்ம வந்து அதனால் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் போன போக்கில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை தொட்டியில் அவர் கண்ணில் படுது. அந்த குப்பை தொட்டியில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்போ ஒருத்தர் வந்து அதில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்து பெருக்கிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு மாடு வந்து அதில் இருக்கிற அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த இலையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து அதில் இருக்கிற எலும்பு துண்டுகள் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்ருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் இன்னொருத்தர் வந்து பெருக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் வந்து இவர் இந்த பிஸ்னஸ்மேன் வந்து நினைக்கிறாரு, ஒரு வேண்டான்னு தூக்கி போடுற ஒரு குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைச்சி வாழ்கிறப்போ ஏன் நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசை வந்து மாற்றிக்கிட்டு அவர் வந்துட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ வந்து அது மாதிரி தாங்க இந்த பரந்த உலகத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய காத்துட்ருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணலாம். கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.